Hi friends, welcome to Bhavani Aari-Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ். ஸோ அந்த ப்ளவுஸ் டிசைனோட ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டிசைன்ஸ் வந்து நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் போட்டு முடித்த பிறகு அந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் அதாவது டம்மியில் போட்டு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதையும் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் அவுட்லைன், அதாவது ஜரியில் வந்து 3 லைன் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த சுகர் பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.0, அதாவது சுகர் பீட் மாதிரியே தெரியாது, பார்க்க 4 நம்பர் பீட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய சுகர் பீட் இது. ஸோ 8.0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாரிஸில் வாங்கிக்கலாம், உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். இப்போ அர்ஜென்ட்டாக 2 டேஸில் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க, நிறைய பேர் நீங்கள் வந்து 4 நம்பர் பீட்ஸ் வச்சு பண்ணுவீங்க இல்லையா? ஸோ 4 நம்பர் பீட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. ஆனால் சுகர் பீட்லேயே பெரிய பீட்ஸாக இருக்கும். இது வந்து ஃபேஷன் ஜுவல்லரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பீட்ஸு. ஸோ எல்லா கலர்ஸும் எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்குது. நம்ம வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பீட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 8.0 எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, கோல்டில் இருக்குது. கோல்டு வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, ஏன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுது. ஆனால் சில்வர் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி பிளாக்கில் வந்து மல்டி கலர்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதில் சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்லேயும் நான் அந்த தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சாரீ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு பிங்க்கு, ஸோ ஒரு மாதிரி பால் பிங்க் கலரு. அதனால் பிங்க் கலரில் நான் வந்து லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லோடிங் பண்ணி முடித்த பிறகு அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுகர் பீட் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குட்டி பீட்ஸ் நிறைய பேருக்கு வந்து வராது போடுறதுக்கு கூட. ஸோ அதே வந்து இந்த பெரிய பெரிய பீட்ஸ் போடும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, லோடு வந்து நிறைய பேர் போடும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. எங்கள் கிளாஸ்க்கு வர்றவங்களே அந்த கிராஸ் வந்து நல்லா கொண்டு வர மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது மாதிரியும் நம்ம போடலாம், நம்மளோட இஷ்டம்தான். அந்த மாதிரி லோடும் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் ஒரு சிலதுக்கெலாம் அந்த கிராஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கர்வ் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து நீங்கள் த்ரெட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை ஜர்தூசி வச்சு லோடு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட ஐடியா தான், சரிங்களா? இப்போ நான் வந்து உள்ளே வச்சுருக்கிற த்ரெட் வந்து கலராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா, ஜர்தூசி பண்டலாக வாங்கும் போது அதில் வர த்ரெட்ஸ் வந்து நான் கீழே போட மாட்டேன் வேஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி லோடிங்க்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அந்த த்ரெட்டை. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் லோடிங் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன போட போகிறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த லோடிங் போட்டுட்டு நமக்கு கேப் தெரியும். ஸோ அந்த சைடு இந்த சைடாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஹோல்ஸ் மாதிரி தெரியும்ல, அதுக்கு மேலே நான் எப்பயுமே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த கேப் வந்து தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு செயின் போட்டிருப்பேன். இந்த சைடு வந்து நான் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம அடுத்து வந்து இன்னொரு லைன் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம செயின் போடணுன்னு அவசியம் கிடையாது. அதே 4 நம்பர் சைஸில் சுகர் பீட் எடுத்து நான் வந்து இந்த சைடும் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு வரேன், சரிங்களா? ஸோ இது வந்து நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னா, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து தானே நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்து பண்ணிவிடுவீங்கன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு வாயில் வந்து உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சுகர் பீட் வந்து அந்த 8.0 சுகர் பீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு, மல்டி கலர்ஸும் இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்குது, அந்த கலர்ஸில் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஆன்டிக் பீட் கூட இருக்குங்க 8.0ல். ஸோ நான் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, ரேட்டும் ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு 130-150 ருபீஸ் தான் வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் ரைஸ் பீடு இருக்கு இல்லையா, வீட் பீடு, அந்த வீட் பீடை வந்து வி ஷேப்பில் வந்து கொண்டு வரேன். ஸோ அதுவும் வந்து ஒயிட் பேர்லு, நல்ல பேர்ல் வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட் பேர்லேயே வந்து 2 குவாலிட்டி விற்பாங்க. நல்ல பியூர் ஒயிட் ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி டல் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ டல் ஒயிட் வந்து தோல் வந்து அந்த அளவுக்கு உரியாது. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உறிஞ்சி போகாது. அதே நீங்கள் டார்க் நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்க பாருங்கள், அது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் உரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி வாங்கிக்கோங்க. பேர்ல் பார்க்குறதுக்கு நல்லா ஒரிஜினல் பேர்ல் மாதிரியே தெரியணும். ஸோ அந்த பேர்ல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. அதில் தான் வந்து நான் வீட் பீடில் வந்து
வி ஷேப்பில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ வி ஷேப்பில் கொடுத்து முடித்த பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தடுத்து ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம் போட்டுட்ருக்கேன். அதாவது அந்த வீட் பீடுக்கு நடுவில் கம் போட்டுட்டு வரேன். ஏன்னா கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். டைமண்ட் ஷேப்பு, அதாவது ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அது டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றதையும் பாருங்கள். ஆனால் இது வந்து நான் குட்டி ஸ்டோன் தான் ஓட்டுறேன். 6mm ஓட்டலை. அதுக்கு கீழே இன்னொரு குட்டி சைஸ் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் தான் ஓட்டுறேன். ஏன்னா வந்து வீட் பீட் வந்து நான் வந்து நினச்சேன் பெரிய பீடாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் குட்டி பீடாக தான் எனக்கு வந்துருச்சு நான் கொரியர் போட்டதில். ஸோ அதனால் ஓகே, அப்போ அதுக்கேற்ற கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் சின்ன சைஸாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சுகர் பீடு போடலைங்க, குட்டி சுகர் பீடு ஒயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சுகர் பீடு தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்ன 0.12 சரிங்களா, 0.12 பீட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து 0.8, இது வந்து 0.12. ஸோ இதை வந்து நீங்கள் விவியாக வந்து அந்த ஸ்டோனுக்கு கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ கிளிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸோ இல்லை யார் அட்வான்ஸ் படித்தவங்களோ இருக்கட்டும், இல்லை ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒரு ஐடியா கிடைக்கணும், இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஒர்க் பண்ணி நம்ம வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணி இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிக்க போகிறேன். ஸோ அந்த சுகர் பீடு, குட்டி சுகர் பீடு, அதாவது 0.12 சைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுகர் பீடுக்கு கீழே வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்னா சாரீ வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து லோடு போட வேண்டாம், நம்ம நார்மலாகவே சுகர் பீட் லோடிங் அது மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்புறம் யோசித்தேன், கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளவுஸ் வந்து லைட்டு ஸ்கை ப்ளூவா, ஸோ சாரியோட கலர் கொடுத்தா கொஞ்சம் பார்க்க நல்லா நீட் லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் நான் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா, ஒயிட் பேர்ல் இருக்கு இல்லையா, அது 4 நம்பர் பீடியும் சுகர் பீடியும் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஸ்டோனுக்கு கீழேயும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஐடியா பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதிரி எல்லாமே நெருக்கிக்கிட்டு வரா மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். சரி நம்ம ஒன்று விட்டு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 விட்டு 1 அந்த 4 நம்பர் பீடியும் சுகர் பீடியும் 3 வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த இருக்கிற கேப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஏன்னா ஃபுல்லாக வந்து நெருக்கிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த கிளிப் ஸ்டோனுக்கு கீழே வந்து பக்கத்தில் அந்த ஸ்டோனுக்கு நேராக நான் அந்த வி சுகர் பீடு கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த வி சுகர் பீடுக்கு நான் கீழே வந்து அந்த 4 நம்பர் பீட்ஸ் வைக்கலாம் தான் நான் பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு போட்டும் பார்த்தேன். ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அது ஃபுல்லாக 4 நம்பர் பீட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே ஒட்டிக்கிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கேப் இல்லை, ஒரு ஃப்ரீயாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 1 விட்டு 1 போட்டால் கொஞ்சம் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும், நம்ம அந்த இடத்துல வேறு ஏதாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட திருப்பி அந்த வீயில் வந்து என்ன பண்ணேன், திருப்பி 4 நம்பர் பீடு சுகர் பீடு சிங்கிள் மாதிரி ஒன்று கொடுத்து பார்த்தேன். அதுவும் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி இருந்தது, எல்லாமே ஏதோ பீடு மாதிரி தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், லாக் பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து நான் எப்போயுமே லாக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துலே பண்ண மாட்டேன், ஒரு 4 ஸ்டிச் தள்ளி தான் லாக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இதையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து நான் போட்டு அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ பேக் நெக்கு, ஹேண்டு எல்லாமே இது தான். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவங்க வந்து நல்லாயிருக்கு, இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணி முடித்து ஸ்டிச் பண்ணி டம்மியில் போட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து இது கூடவே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த டம்மியில் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஸோ 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஆர்டர்ஸ் வேணும், ஆன்லைன் ஆர்டர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா 2 டேஸ் 3 டேஸ்லேயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டம்மியில் போட்டு ப்ளவுஸ் வந்து அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கு முடிச்சுட்டு இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஓகே, நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட் பேக்கில் நான் ஃப்ரண்ட் நெக் என்ன போட்டு காமிச்சிருந்தனோ அதே தான் வந்து ஃபுல்லாக நான் பேக்கில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பேர்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், நான் ஃப்ரண்ட் நெக் எப்படி போட்டு காமிச்சனோ அதே தான். ஆனால் ஹேண்டில் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டிச்சிங்கோடு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகி வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பேக்கிங் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ இவங்க வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ப்ளவுசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ப்ளவுஸாக நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்டு பாருங்கள், இதுதான் சாரியோட கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த ஒரு சூப்பர் டிசைன் சூப்பர் ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். சாரியோட கலரும் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் ரெண்டுமே வந்து காம்பினேஷன் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸும் வந்து 2500, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஃப்ரேமில் இருக்கும் போது எடுத்த வீடியோஸ். பை பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.